صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى الهادي البرايا محمد. صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل أهدأ. صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل أهدأ. حمدت إلهي أولا في محامدي هو الحامد المحمود بسورة أحمدي هو الذاكر المذكور باسم محمدي هو العالم المعلوم بنور محمدي. صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل أهدأ. مدحت حبيبي كان في أمر ربه بحضرة محمود بليلة بدره. سيظهر وجه الله في يوم حشره كبدر منير كان ليلة قدره. صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل أهدأ. بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم وبارك عليه. وبه قال حدثنا علي بن عبد الله وبه قال حدثنا علي بن عبد الله قال حدثنا سفيان قال حفظناه وإنما حفظ من الزهري عن أبي سلمة عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. تابعه سليمان بن قصير عن الزهري. صدق النبي صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد. புகழ் அனைத்தும் ஏகனான அல்லாஹ்வுக்கே உரியதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்குண சீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் செய்துனா வகௌசுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் அன்னவர்களுடைய வாழ்நாளை அவர்களுடைய வாழ்க்கையை அனுதினமும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் சஹாபா பெருந்தகைகள்
நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக இந்த மஜ்லிஸின் கதாநாயகர் ரயீசுல் முஹத்திஸீன் சய்யிதுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும், இவ்விடத்தின் இஸ்தாபகர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கதஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும், அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷைகுனா மிஸ்பாஹி நாயகம் அதாலல்லாஹு பகா அன்னவர்கள் மீதிலும் ஸலவாத்து ஸலாம் கூறியவனாக. புனிதமான இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய உஸ்தாதுமார்களே, பெரும் மதிப்புக்குரிய உலமாவுகளே, அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்தின் மாணவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய இந்த புனிதமான பத்ரியா தலத்திலே இவ்வருடம் புகாரி ஷரீஃப் பாராயணம் செய்யப்பட்டு இன்று 8வது இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று பல நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான வாயினால் இருந்து வந்த பொன்மொழிகள் பல வாசிக்கப்பட்டன. ஆனால் இன்று வாசிக்கப்பட்ட அநேகமான ஹதீசுகள் வஹாபிகளுக்கு எதிரான பொன்மொழிகளாகவே அமைந்துள்ளதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை பின்பற்றி அதனுடைய மார்க்க பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடிய உலமாவுகளுக்கு ஆதாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஓர் தினமாக இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸல் அமைந்திருந்தன. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை போன்ற சாதாரண மனிதர் என்று சொல்லக்கூடிய வஹாபிகளுக்கு சாட்டை அடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை போன்ற சாதாரண மனிதர் அல்ல என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழி இந்த மஜ்லிஸிலே வாசிக்கப்பட்டது. அதே போல எங்களுடைய குழந்தைகளை, நாம் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளை பெரியோர்களின் வலிமார்களின் அருள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஷேகுமார்களையும் அவுலியாக்களிடத்திலும் நாங்கள் அந்த குழந்தைகளை கொண்டு செல்கின்றோம். இதற்காக அந்த அவுலியாக்களுடைய துஆ பரக்கத்தும் நல்லாசியும் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நல்லாசியை பெற்று அந்த குழந்தை வஹாபிகளுடைய வலையிலே சிக்குண்டு அந்த வலையிலே மாட்டிக்கொண்டு வழி தவறி செல்லக்கூடாது என்பதற்காக அந்த வலிமார்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுடைய குழந்தைகளை கொண்டு செல்கின்றோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களுடைய குழந்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கொண்டு போவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குழந்தைக்கு நல்லாசி வழங்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்திப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் அன்னவர்களுடைய உமிழ்நீரை உமிழ்வார்கள் அந்த குழந்தையினுடைய வாயில். இப்படியான ஹதீஸலும் இங்கு வாசிக்கப்பட்டன. அதே போன்று நாங்கள் பல அவுலியாக்களின் மீது நேர்ச்சைகள் செய்கின்றோம். எங்களுடைய நோய்கள் சுகமடைய வேண்டும், எங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவுலியாக்களுக்காக நேர்ச்சைகள் செய்கின்றோம். அவ்வாறு நேர்ச்சை செய்யலாம் என்ற ஹதீசுகளும் இங்கு வாசிக்கப்பட்டன.
சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னால் ஜாஹிலியாவுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவேன் என்று நியத்து செய்திருந்தார்கள், நேர்ச்சை செய்திருந்தார்கள். அவர்கள் இஸ்லாம் ஆனதன் பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், நாயகமே, நான் உங்களிடத்திலே பைஅத் பெறுவதற்கு முன்னால், உங்களிடத்திலே நான் ஈமான் கொள்வதற்கு முன்னால் மக்காவிலே உள்ள மஸ்ஜிதுல் ஹராமிலே நான் 2 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் என்று நியத்து செய்திருந்தேன், நேர்ச்சை செய்திருந்தேன். நான் அதை நிறைவேற்ற முடியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கூறுகின்றார்கள், உங்களுடைய நேர்ச்சையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நேர்ச்சை செய்வது கூடாத காரியம் என்று இருந்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தடுக்கவில்லை. மாறாக நீங்கள் செய்த நியத்தை, நேர்ச்சையை நிறைவேற்றுங்கள் என்று கட்டளை இடுகின்றார்கள். இந்த ஹதீஸும் இன்றைய 8வது இரவிலே வாசிக்கப்பட்டது. அதே போல வஹாபிகள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடு, அந்த வழிகேடு எல்லாம் நரகத்தில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொன்மொழியும் இங்கு வாசிக்கப்பட்டது. அதற்கு மாற்றமாக நாங்கள் சொல்வது என்ன? எல்லா பித்அத்தும் வழிகேடு அல்ல, மாறாக நல்ல பித்அத்தும் இருக்கின்றது, கெட்ட பித்அத்தும் இருக்கின்றது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தராவிஹ் தொழுகைக்காக மக்களை ஓர் இமாமின் கீழ் ஆக்கினார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் நடந்த விடயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் தராவிஹ் தொழுகையை தனித்தனியாகத்தான் சஹாபாக்கள் தொழுது வந்தார்கள். அதே போன்றுதான் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய காலத்திலும் இடம்பெற்றது. ஆனால் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மக்கள் தனித்தனியாக தொழுவது அவர்கள் விரும்பாததன் காரணத்தினால் ஓர் இமாமின் கீழ் எங்களுடைய சஹாபாக்களை இணைக்க வேண்டும் என்பதன் நன்னோக்கோடு தராவிஹ் தொழுகையை ஜமாஅத்தாக சேர்த்தார்கள். ஜமாஅத்தாக தொழ வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதன் பின்னால் சொல்கின்றார்கள், ஹாதிஹி நிஅமத்துல் ஹஸனா, இந்த பித்அத் என்பது நல்ல காரியமாகும் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்ன ஹதீஸும் இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்டது. இன்று வாசிக்கப்பட்ட எல்லா ஹதீஸ்களையும் வைத்து பார்க்கின்ற போது எங்களுடைய சுன்னத் வல் ஜமாத் கொள்கை வழி நடக்கக்கூடிய, அதன்படி வணக்கங்கள் செய்யக்கூடிய முஹிப்பீன்களுக்கு அது ஓர் ஆதாரமாக அமைகின்றது. ஏன் இன்று நடக்கக்கூடிய, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் அறிவோம். எந்த ஓர் அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய ஆதாரத்தை கேட்கக்கூடிய காலம் இது. அப்படியானால் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய ஆதாரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான ஆதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் மஜ்லிஸாக, கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த மஜ்லிஸுக்கு தினமும் நாம் வர வேண்டும். ஏன் பல உலமாக்கள் இங்கே உரைகள் நிகழ்த்துகின்றார்கள், பலதரப்பட்ட விடயங்களை சொல்வார்கள். நாம் அந்த விடயங்களை கேட்டிருப்போம், கேட்காமலும் இருப்போம். அந்த விடயங்களை நாங்கள் கேட்டிருந்தாலும் எங்களுடைய மறதியை நினைவுபடுத்துவதற்காக அந்த ஹதீசுகளை
மிகவும் நுணுக்கமாக நாம் கேட்க வேண்டும். ஓர் வஹாபி எங்களிடத்திலே வந்து இதற்குரிய ஆதாரம் என்ன என்று கேட்டால் அதற்குரிய ஆதாரங்களை என்னோடு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மஜ்லிஸ் ஒரு சாதாரணமான மஜ்லிஸ் அல்ல. இப்போது வாழக்கூடிய வஹாபிகள் சொல்வார்கள், நீங்கள் புகாரி மஜ்லிஸ்களை நடத்துகின்றீர்கள், அதிலே வபிஹி கால ஹத்ததனா வபிஹி கால ஹத்ததனா என்று வாசிக்கின்றீர்கள், இதிலே எந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே குர்ஆனை நீங்கள் ஓதினால் ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. அப்படியானால் குர்ஆனை அந்த நேரத்திலே ஓதினால் நன்மைகள் கிடைக்குமே என்று கேட்கின்றார்கள். இது ஒவ்வொரு காலத்திலும் குறிப்பாக புகாரி மஜ்லிஸ் நடத்தப்பட்டால் வஹாபிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். உதாரணமாக சொல்ல போனால் மழை வரக்கூடியது என்பதை பிராணிகள் அறிந்தால், ஆமை, தவளை, மோக்கை என்று சொல்லக்கூடிய பெரிய தவளைகள் அறிந்தால் கத்தும். இதை நாம் அறிவோம். அதே போன்றுதான் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மஜ்லிஸ் வந்தால், புகாரி பாராயண மஜ்லிஸ் வந்தால், வலிமார்களை புகழக்கூடிய மஜ்லிஸ்கள் வந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஸலவாத் மஜ்லிஸ் வந்தால் சில கழுதைகள் கத்தத்தான் செய்கின்றன. ஏன்? இதில் எல்லாம் பிரயோசனம் இல்லை. இதற்கு ஆதாரம் இருக்கின்றதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளியில் மஜ்லிஸ் நடத்தியிருக்கின்றார்களா? குர்ஆனில் ஹதீஸில் இதற்குரிய ஆதாரங்கள் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். குர்ஆனிலும் இருக்கின்றது, ஹதீஸிலும் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே மஜ்லிஸ் நடத்துகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சஹாபாக்களை வைத்து மஜ்லிஸ் நடத்தியிருக்கின்றார்கள். இதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன, பல சம்பவங்களும் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த மஜ்லிஸுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய அறிவு, அதற்குரிய இல்மு எங்களிடத்திலே இருக்க வேண்டும். சொல்லப்படுகின்றது, அமலை விட அறிவுதான் சிறந்தது. ஓர் அறிவு என்பது அமலை விட 5 வகையிலே சிறப்பாக காணப்படுகின்றது. இங்கே ஓர் இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அறிவு அமலை விட சிறந்தது என்று 5 அம்சங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். முதலாவது, அல் இல்மு பிகைரின் அமலும் யகூன். அமல் இல்லாமல் ஒருவன் கற்ற கல்வி அவனுக்கு பிரயோசனம் அளிக்கும். அவன் அமல் செய்யவில்லை என்றாலும் சரிதான். ஆனால் பர்லான தொழுகைகள், நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி போன்ற வணக்கங்கள் செய்ய வேண்டும். அது இருந்தாலும் ஒரு மனிதன் பர்லான கடமையை தவிர சுன்னத்தான அமல்கள் செய்யாவிட்டாலும் ஒருவனுக்கு அதை பற்றிய அறிவு இருந்தால் அவன் வெற்றி பெறுவான். வல் அமலு பிகைரி இல்மின் லா யகூனு. ஒருவனுடைய அமல், அவனுக்கு அந்த அமலுக்குரிய அறிவு இல்லை என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுதான் அமலுக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். அறிவுக்கும் அமலுக்கும் உள்ள சிறப்பு இதுதான். இரண்டாவதாக சொல்கின்றார்கள், அல் இல்மு பிகைரின் அமலி என்பவு. ஓர் மனிதனுக்கு அறிவு இருந்தால் அவனுக்கு அமல் இல்லாவிட்டாலும் அந்த அறிவினால் பிரயோசனம் அளிக்கும். வல் அமலு பிகைரி இல்மின் லா என்பவு. ஒருவன் அமல் செய்கின்றான், 5 நேரமும் தொழுகின்றான், ஆனால் அவனுக்கு தொழுகையுடைய பர்துகள் தெரியாது, தொழுகையினுடைய ஷர்த்துகள் தெரியாது, தொழுகையுடைய சுன்னத்து தெரியாது. இவ்வாறு அதனுடைய பர்துகள், ஷர்த்துகள், சுன்னத்துகள் தெரியாத ஓர் மனிதன் அமல் செய்கின்றான்.
அதனால் அந்த அமலினால் அவனுக்கு பிரயோசனம் கிடைக்காது. அல் அமலு லாசிமுன், அமல் செய்வது அவசியம்தான். ஒருவன் அமல் செய்ய வேண்டும். ஒருவனின் மீது பரலாக்கப்பட்ட 5 கடமைகள் இருக்கின்றன. ஒருவன் களிமா சொல்ல வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். இவ்வாறு 5 கடமைகள் ஒருவனின் மீது பரலாக்கப்பட்ட கடமைகள் இருக்கின்றன. அந்த அமல்களை ஒருவன் செய்ய வேண்டும். அது அவனின் மீது கடமையாக இருக்கின்றது. வல் இல்மு மன்பர், ஆனால் அந்த அமலுக்கு ஒளியூட்டக்கூடியதாக, அந்த அமலுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதாக அறிவுதான் இருக்கின்றது. எது போல? கசிராஜ், விளக்கை போல. அந்த விளக்கு, ஓர் பல் எவ்வாறு இருளை நீக்குமோ அதே போன்று ஒருவன் அமல் இல்லாமல் இருந்தாலும் அவன் கட்டக்கூடிய அறிவு, அவனிடத்திலே இருக்கக்கூடிய அறிவை கொண்டு அவனுடைய உள்ளம் பிரகாசிக்கின்றது. அந்த உள்ளம் பிரகாசிப்பதன் மூலமாக அல்லாஹ்வை அவன் மிகவும் இலகுவாக அடைந்து கொள்கின்றான். அதே போல அல் இல்மு மகாமுல் அன்பியா, அறிவு என்பது ஓர் சாதாரணமான ஓர் மர்த்தபா அல்ல, ஓர் படித்தரம் அல்ல. அது நபிமார்களுடைய மக்காமாக, படித்தரமாக இருக்கின்றது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஓர் பொன்மொழியை கொண்டு நிரூபித்து காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், உலமா உம்மதி கஅம்பியா பனி இஸ்ராயில், என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய உலமாக்கள், அறிஞர்கள், அது மார்க்கம் படித்த உலமா என்றிருந்தாலும் ஓர் விடயத்தை அறிந்தவனுக்கும் உலமா என்றுதான் சொல்லப்படும். அதே போன்று ஓர் அறிவை அவன் கற்றிருந்தால் அந்த அறிவை கற்றதன் பிரயோசனம் அவன் பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலே வாழ்ந்த நபிமார்களை போன்று என்று இல்மை மிகவும் சிறப்பாக்கி கூறுகின்றார்கள். அதே போல அல் இல்மு சிஃபத்துல்லாஹ், அறிவு என்பது அல்லாஹ்வை வர்ணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வல் அமலு சிஃபத்துல் இபாத், அமல் என்பது மனிதர்களை வர்ணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்? ஓர் மனிதன் தொழுகின்றான், அவனை நாம் நல்ல தொழுகையாளி, நல்ல வணக்கசாலி என்று அவனை நாம் வர்ணிக்கின்றோம், அவனை நாம் புகழ்கின்றோம். அந்த புகழ்ச்சி அந்த மனிதனையே சேர்கின்றது. இதனால் தான் அல் இல்மு சிஃபத்துல்லாஹ், அறிவு என்பது அல்லாஹ்வை வர்ணிக்க கூடியதாக இருக்கின்றது என்றும், அமல் என்பது ஓர் மனிதனை வர்ணிக்க கூடியதாக இருக்கின்றது என்றும் இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதிலிருந்து இந்த 5 விடயத்தில் இருந்தும் நாம் அறிய வேண்டிய சாராம்சம் என்ன? அமல் என்பது அறிவை விட தரத்தில் குறைந்ததுதான். அறிவு என்பதுதான் மிகவும் உயர்த்தியானது என்று இந்த இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன்? ஒருவனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் அவனுக்கு அந்த அமலை பற்றிய அறிவு இருக்க வேண்டும் என்பதன் ஒரே ஒரு காரணத்தினால். நாளை மறுமையிலே சில மனிதர்களை கொண்டு வரப்படும். அவர்கள் எப்படியான மனிதர்கள்? உஹது மலையை போன்று, அதைவிட மிகவும் பிரம்மாண்டமான மலைகளை போன்று குவியல்களாக அவர்களுடைய அமல்கள் குவிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓர் மலக்கை ஏவுவான், ஏய் மலக்கே, இவன் செய்த அமலை நீ பரீட்சித்துப் பார். அவன் எனக்காக அந்த அமலை செய்திருக்கின்றானா அல்லது மனிதர்களுக்காக செய்திருக்கின்றானா? அந்த அமலை அதனுடைய பர்து, அதனுடைய ஷர்த்துக்கள், அதனுடைய சுன்னத்துக்கள் என்று அறிந்து அந்த அமலை செய்திருக்கின்றானா என்று பாரு என்று அந்த மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணிப்பான். அந்த மலக்கு வந்து ஒவ்வொரு அமலாக பரீட்சித்து பார்ப்பார். இறுதியாக அவருடைய அமலிலே அறிவு இல்லாமல் இருந்தால் ஹபான் மன்சூரா, பரத்தப்பட்ட
புழுதியாக மாற்றப்பட்டுவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். எனவேதான் எந்த அமலை செய்வதாக இருந்தாலும், நாம் புகாரியை ஓதுவதாக இருந்தாலும் சரிதான், வலிமார்களின் மீது மௌலிதுகளை ஓதுவதாக இருந்தாலும் சரிதான், கொடியேற்றுவதாக இருந்தாலும் சரிதான், கந்தூரி கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான், நாம் செய்யக்கூடிய அமலுக்குரிய ஆதாரங்களை, அதனுடைய அறிவுகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொண்டால்தான் எங்களுடைய அமல்கள் பூர்த்தியாகும். வெறுமனே வழிமாறலை நாங்கள் கொண்டாடுகின்றோம், இது இருந்து பிரயோசனம் அல்ல. அந்த வழிமாறலுடைய அந்தஸ்துகளை நாம் அறிய வேண்டும். உதாரணமாக சையதுனா ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மஜ்லிஸ், நாளை அவர்களுடைய நினைவு தின மஜ்லிஸ் நடத்தப்பட இருக்கின்றது இந்த பள்ளி வாயிலில். அவர்களை பற்றிய அறிவு, அன்னவர்களுடைய மர்த்தபா, அன்னவருடைய அந்தஸ்தை நாம் அறிந்திருந்தால்தான் உண்மையான மஹப்பத் உண்டாகும். அதை கொண்டுதான் எங்களுடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக எந்த அமலை செய்வதாக இருந்தாலும் அதனை பற்றிய அறிவு எங்களிடத்திலே இருக்க வேண்டும். எனவேதான் எந்த அமல் நாங்கள் செய்வதாக இருந்தாலும் புகாரி மஜ்லிஸுக்கு வருகின்றோம் என்ற ஒரு நோக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த மஜ்லிஸிலே சொல்லப்படக்கூடிய அறிவுகளை நாங்கள் கேட்க வேண்டும். அதன்படி நாங்கள் நடக்கும் போதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய அறிவின் பிரயோசனம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மாறாக அந்த அறிவை கேட்டுக்கொண்டு மட்டும் நின்றுவிட்டு அதை கொண்டு அமல் செய்யாமல் விட்டால் அதிலே எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைப்புக்கு நான் வருகின்றேன். சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே ஒரு நாள் வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பனு இஸ்ராயீல்கள் என்று சொல்லப்படும். இவர்கள் எங்களை போன்ற மனிதர்கள் அல்ல. நாங்கள் பலத்திலும் வீரத்திலும் மிகவும் குன்றியவர்கள். எங்களுடைய பலம் மிகவும் குன்றியதாக இருக்கின்றது. அதே போல எங்களுடைய வாழ்நாளும் எங்களுடைய ஆயுளும் மிகவும் குறைவானதாகவே இருக்கின்றது. ஆனால் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அப்படியானவர்கள் அல்ல. மிகவும் பலமிக்கவர்கள், மிகவும் ஆயுள் நீடித்து கொடுக்கப்பட்டவர்கள். அதிலே ஓர் மனிதன் வாழ்ந்தான். அவனுடைய பெயர் ஊஜிப் இப்னு இனாக் என்று சொல்லப்படும். எங்களுடைய உயரம் சாதாரணமாக 7 முழம் அல்லது 8 முழம் தான் இருக்கும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலே வாழ்ந்த அந்த காபிருடைய உயரம் 23,333. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மனிதனாக அவன் வாழ்ந்திருப்பான். இதற்கு அவன் காபிராக வாழ்ந்தவன். சுமார் 3600 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தான். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலே ஓர் வெள்ளம் ஏற்பட்டது. அதற்கு தூபான் என்று சொல்லப்படும். அந்த வெள்ளம், அந்த தூபான் என்ற வெள்ளம் அவனுடைய கரண்டிக்காலை தாண்டவில்லை என்று வரலாறு சொல்கின்றது. அவன் கடலிலே ஓர் மீனை பிடித்தால் அந்த மீனை சுடுவதற்காக சூரியனிலே தொட்டு அவன் அந்த மீனை பொறித்து சாப்பிடுவான். இப்படியான வல்லமை மிக்க மனிதர்கள் வாழ்ந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்படியான வல்லமை மிக்கவர்கள் தான். ஆனால் நாங்கள் அப்படியானவர்கள் அல்ல. இப்படியான வல்லமை மிக்க காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்கின்றார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலே ஓர் மனிதன் வாழ்ந்தார். பெரும் ஞானி.
அல்லாஹ்வை அறிந்த மாபெரும் வலியுல்லாஹ். அவருடைய பெயர் ஷம்ஊனுல் காசி. அவருடைய பெயர் ஷம்ஊனுல் காசி. இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓர் வல்லமையை கொடுத்திருந்தான். இவர் சுமார் 1000 மாதங்கள் இஸ்லாத்துக்காக காவிர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவர். இவரிடத்திலே ஒட்டகத்தினால் ஆன ஒட்டகத்தின் முள்ளினால் ஆன ஓர் ஆயுதம் மாத்திரம்தான் இருந்தது. இவருக்கு தாகம் ஏற்பட்டால், யுத்தம் செய்கின்ற வேளையில் அவருக்கு தாகம் ஏற்பட்டால் அல்லது பசி ஏற்பட்டால் அந்த முள்ளினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீரை வரவழைப்பான். அதே போல அந்த முள்ளின் மீது இறைச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பான், சாப்பாட்டுகளை ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த சாப்பாட்டையும் அந்த நீரையும் அறிந்து கொண்டு அந்த மனிதர் 100 மாதங்களாக 1000 மாதங்களாக இஸ்லாத்தின்பால் எதிரிகளுக்கு மீது யுத்தம் செய்யக்கூடியவராக வாழ்ந்தார் இந்த ஷம்ஊனுல் காசி. சுமார் 83 வருடங்களும் 4 மாதங்களும் இந்த இஸ்லாத்திற்காக சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலே யுத்தம் செய்தவர்கள். இவர்களை எதிரிகளால் தாக்க முடியாமல் போய்விட்டது. எதிரிகளால் அவரை கொலை செய்ய முடியாமல் போய்விட்டது. அப்போது அவருடைய மனைவியை அழைத்து காவிர்கள் அழைத்து சொல்கின்றார்கள், எங்களால் உன்னுடைய கணவனை வெல்ல முடியவில்லை, உன்னுடைய கணவனை எங்களால் கொலை செய்ய முடியவில்லை. நீ அவர் படுத்ததன் பின்னால் நாங்கள் ஒரு கயிற்றை தருவோம், அந்த மனிதனை நீ கட்டினிலே வைத்து கட்டிவிட்டு நீ வருவாயாக, நாங்கள் அவரை கொலை செய்வோம் என்று சொன்னார் அவருடைய மனைவியிடத்தில். அவ்வாறே அந்த மனைவி அவருடைய கணவனை ஷம்ஊனுல் காசி என்ற அந்த வலியுல்லாவை அவர்கள் உறங்குகின்ற வேளையில் கட்டிலே வைத்து கட்டிவிட்டார், கயிற்றினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை காப்பாற்றினான், எதிரிகளிடத்தில் இருந்து காப்பாற்றினான். அதன் விளைவாக அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி சொல்ல வேண்டும், எம்மை காப்பாற்றிய இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று 1000 வருடங்களாக வணங்கினார். 1000 வருடங்களாக ஒவ்வொரு நாளாக நோன்பு நோற்றார். இந்த சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். இதில் நாம் புரிய வேண்டிய ஓர் விடயம் இருக்கின்றது. இந்த இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய நபிமார்களுக்கு, அவுலியாவுகளுக்கு, அல்லாஹ்வை பற்றிய இல்மை, அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை சொல்லக்கூடிய ஷேகுமார்களுக்கு எதிரிகள் வாழ்ந்துதான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய காலத்திலே எதிரிகள் இருந்துதான் இருக்கின்றார்கள். பிறரினால் அவர்களுக்கு துன்பங்கள் வரவில்லை, அவர்களுடைய குடும்பத்தினாலேயே துன்பங்கள் ஏற்படுத்தப்பட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு துன்பம் கொடுத்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள். சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை கொலை செய்தவர் அன்னவர்களுடைய மனைவி. அதே போல பெரும் இமாம்கள், பெரும் நாதாக்கள் கொலை செய்யப்பட்டது, வேதனை செய்யப்பட்டதெல்லாம் அவர்களோடு தோளாக இருந்த மனிதர்கள் தான். இந்த சம்பவத்திலே இருந்து நாம் அதை அறிகின்றோம். இந்த சம்பவத்தை கேட்ட சஹாபாக்கள், இந்த சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், நாயகமே, அந்த ஷம்ஊனுல் காசி என்ற மனிதருக்கு எப்படியான சவாபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்பதை நீங்கள் அறிவீர்களா நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு தெரியாது.
அந்த மனிதருக்கு எப்படியான அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான், எப்படியான தவாபை, எப்படியான நன்மையை அந்த மனிதருக்கு கொடுப்பான் என்பது எனக்கு தெரியாது என்று சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். அப்போது சீதினா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஓர் ஆயத்தை கொண்டு வருகின்றார்கள். அதுதான் சூரத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூரத். இது இந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் இறக்கப்பட்டது. குர்ஆனுடைய எந்த ஓர் ஆயத்தாக இருந்தாலும் அது அந்தந்த சம்பவங்களுக்கு ஏற்றவாறு ஓர் விடயத்தை சுட்டிக்காட்டியவாறுதான் அந்த ஆயத்துகள் இறக்கப்பட்டன. முழுமையாக குர்ஆன் இறக்கப்படவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். எல்லா உம்மத்துக்களை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்துகளாகிய நாங்கள் சிறப்பு மிக்கவர்கள் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஆயத்தை கொண்டு வந்து சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே நாயகமே, ரக்அத்தானி ஃபீ லைலத்துல் கத்ரி கைருன் லக வ உம்மத்திக, நாயகமே லைலத்துல் கத்ருடைய இரவிலே தொழக்கூடிய 2 ரக்அத் தொழுகை உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்துக்கும் மிகவும் சிறந்ததாகும். மின் வர்பி ஸைஃபி அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக எதிரிகளின் மீது போர் செய்வதை விட லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கக்கூடிய 2 ரக்அத்துக்கள் போதும் நாயகமே, நீங்கள் அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் பூரிப்படைந்தார்கள். நாங்கள் மிகவும் வாழ்நாள் குறைந்தவர்கள், சுமார் 60 வருட காலங்கள் வாழக்கூடிய நாங்கள் 1000 மாதங்களுக்குரிய சவாபை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள போகின்றோம் என்று நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களுக்காக ஓர் ஆயுதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலான் மாதத்திலே, அதிலும் லைலத்துல் கத்ருடைய இரவிலே வைத்திருக்கின்றான். இதுதான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஆயத். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூரத்து இறக்கப்பட்டதன் சம்பவம். அதே போல இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஃபாத் நெருங்கிய போது மிகவும் கவலைப்பட்டார்கள். என்னுடைய உம்மத்துகளின் மீது நான் மரணித்ததன் பின்னால் அல்லாஹ்வினுடைய சலாமத், அல்லாஹ்வினுடைய ஈடேற்றம் எவ்வாறு கிடைக்குமோ என்று சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கவலைப்பட்டார்கள். எங்களுடைய நாயகம் அவர்களுடைய உம்மத்தின் மீது மிகவும் இரக்கமுடையவர்கள். அதே போன்றுதான் நாங்களும் அவர்களின் மீது மிகவும் மஹப்பத்துடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் மிகவும் வேதனைக்குரிய ஓர் விடயம், வஹாபிகளை விட்டு விடுவோம். அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மகத்துவம் தெரியாது. அவர்கள் நசீபட்டவர்கள். அவர்கள் எடுத்ததற்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாதாரணமான மனிதன் என்று சொல்லியே அவர்களுக்கு பெருமானாரை அவ்வாறே அல்லாஹ் காட்டிவிட்டான். ஏன்? அவர்கள் ஹிதாயத்தை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடவில்லை. அதுதான் காரணம். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு நாங்கள் திரையிட்டு விட்டோம், அவர்களின் மீது நாங்கள் அவர்களுடைய கல்புக்கு நாங்கள் பூட்டு போட்டு விட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அவன் போட்ட திரையை, அவன் போட்ட பூட்டை யாரினால் உடைக்க முடியும்? எவரினாலும் உடைக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மௌத்துடைய வேதனையிலே இருக்கின்ற போது, நாம் பிரிந்து விட்டால் எப்படி என்னுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ்வினுடைய சலாமத் உண்டாகுமோ என்று கவலைப்படுகின்றார்கள். இந்த உம்மத்திலே இருந்த ஓர் இரக்கம்,
அதன் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கவலைப்படுகின்றார்கள். அப்போது சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகின்றார்கள். நாயகமே, நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? உங்களுக்காக ஓர் ஆயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். அதுதான் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாயகமே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு. அந்த நாளிலே, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே மலக்குகள் இறங்குகின்றார்கள். அந்த மலக்குகளின் பரக்கத்தை கொண்டு உங்களுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் சலாமத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈடேற்றத்தை கொடுப்பான் என்று சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். இதை கேட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், இதன் பின்னால் நான் மரணித்தால் எனக்கு கவலை இல்லை. ஏன், என்னுடைய உம்மத்துகள் ஒவ்வொரு வருடத்தில் ஒரு நாள் அல்லாஹ்வினுடைய சலாமத்தை, அல்லாஹ்வினுடைய ஈடேற்றத்தை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இதன் பின்னால் நான் கவலைப்பட மாட்டேன் என்று சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்துகளுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். எங்களிடத்திலே இன்னும் சில மாதங்களில் ரமலான் மாதம் வர இருக்கின்றது. அந்த இரவிலே ஓர் இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கின்றது. அந்த இரவை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதனுடைய சிறப்பை நான் சொல்கின்றேன். இந்த இரவிலே மலக்குகள் இறங்கக்கூடியதற்கும் ஓர் சம்பவம் இருக்கின்றது. எதன் காரணத்தினால் இந்த மலக்குகள் இந்த முஃமின்களுக்கு சலாமத்தை கொடுக்க வேண்டும், சலாத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த மலக்குகள் இறங்குகின்றார்கள் என்பதற்கும் ஒரு சம்பவம் இருக்கின்றது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்பிகு திமாஅ வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக் கால இன்னி ஆலம் மா லா தஅலமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைப்பதற்கு நாடினான். அப்போது மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், இறைவா, இரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதர்களையா இந்த பூமியிலே படைக்கப் போகின்றாய் என்று கேட்டார்கள் அந்த மலக்குகள். ஏன், இந்த பூமியிலே மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் சில மனிதனான சில ஜின்கள் வாழ்ந்தன. அந்த ஜின்கள் செய்த அட்டூழியத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனித குலத்தையே அழித்தான். அப்படியான மனித குலத்தையா நீ படைக்கப் போகின்றாய் என்று கேட்டார்கள் அந்த மலக்குகள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நான் அறிந்த விடயத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்கள் சொன்ன இந்த சொல்லுக்காக நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குகளுக்கு கட்டளையிட்டான். அந்த அடிப்படையில் மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேடினார்கள். எதன் காரணத்தினால்? அல்லாஹ் அறிந்தவன் என்றதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். நாம் இந்த விடயத்தை சொல்கின்றோமே, அல்லாஹ் அதை அறிந்தவன் தானே என்றதை மலக்குகள் மறந்துவிட்டார்கள். அதை மறந்ததன் காரணத்தினால் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். மலக்குகளும் இஸ்திக்பார் செய்தார்கள். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்க இருந்த மனிதர்களை ஒரு தரக்குறைவாக நினைத்தார்களே, இதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை இந்த நாளிலே இறக்குகின்றான் என்று இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல இந்த இரவுக்கு லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயர் சூட்டி இருக்கின்றான். இந்த இரவிலே சில விடயங்கள் சில மலக்குகளுக்கு பொறுப்பாக கொடுக்கப்படுகின்றன. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீமின் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஃபீஹா, அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீமின், தீர்மானிக்கப்பட்ட எல்லா விடயங்களும் பிரித்து கொடுக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான்.
சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு ரஹ்மத்துடைய புத்தகத்தை கொடுக்கின்றான். ஓர் மனிதனுக்கு எந்த அளவுக்கு ரஹ்மத்து செய்யப்படும், எந்த அளவுக்கு ஓர் மனிதனுக்கு அருள் செய்யப்படும் என்ற விவரங்கள் அடங்கிய புத்தகத்தை சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு இறைவன் ஒப்படைக்கின்றான். அதே போல சையதுனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு ஓர் மனிதன் ஓர் வருடத்திலே எவ்வளவு உணவை பெற்றுக்கொள்வான், எவ்வளவு நீரை அவன் அருந்துவான் என்ற அம்சங்கள் அடங்கிய அவ்வாறான விடயங்கள் அடங்கிய புத்தகத்தை சையதுனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்படைக்கின்றான். அதே போல சையதுனா இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு ஓர் ஊரிலே எப்போது மழை பொழிவிக்க வேண்டும், எப்போது அந்த மழையை நிப்பாட்ட வேண்டும், எப்போது காற்று வீச வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கிய புத்தகத்தை சையதுனா இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்படைக்கின்றான். அதே போல சையதுனா அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்று சொல்வோம். சையதுனா அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு ஓர் மனிதனுடைய ரூஹை, அவனுடைய உயிரை எப்போது கைப்பற்ற வேண்டும் என்ற விடயங்கள் உள்ளடக்கிய புத்தகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்படைக்கின்றான். இப்படியான விடயங்கள் ஒப்படைப்பதன் காரணத்தினால் பல விடயங்களும் பல மலக்குகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுகின்றதன் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவுக்கு லைலத்துல் கத்ர் என்று பெயரிட்டிருக்கின்றான். இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பம்சங்கள் அநேகம் இருக்கின்றன, பல சம்பவங்கள் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் வந்து பல நபிமார்களுடைய காலத்திலே நடந்த சம்பவங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த விடயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்களுக்கு சொல்வார்கள். அந்த சம்பவங்கள் அடங்கிய எவ்வளவோ கிதாபுகள் இருக்கின்றன, எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கின்றன, எல்லா விடயங்களுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த லைலத்துல் கத்ருடைய சம்பவத்தை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்தேன். சில விடயங்களை இங்கு சொல்ல வேண்டும், அதை எங்களுடைய தௌஹீத்வாதிகளுக்கு நினைவூட்ட வேண்டும், அதை கொண்டு எங்களுடைய தௌஹீத்வாதிகள் பிரயோசனம் பெற வேண்டும் என்ற நன்னோக்கோடுதான் சில விடயங்களை நான் இந்த இடத்திலே சொன்னேன். மற்றவர்களுடைய உள்ளங்கள் புண்படப்படக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் தானே, அன்னவர்களுடைய முடிக்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்கள் தானே, ஆனால் இவர் எங்களை மிகவும் தரக்குறைவாக பேசுகின்றார்களே என்று நினைக்கக்கூடாது. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மகோனதத்தை பல கிதாபுகளின் மூலம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் அறிந்த அறிவை உங்களுக்கு சொல்லி நீங்களும் அதனை பிரயோசனப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மஜ்லிஸிலே உலமாவுகள் பலதரப்பட்ட விடயங்களை இங்கு சொல்கின்றார்கள். அது சில மனிதர்களுக்கு உள்ளம் புண்படக்கூடியதாகவும் அமையும், சில மனிதர்களுக்கு உள்ளம் குளிரக்கூடிய அம்சமாகவும் அமையும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய நோக்கத்தை புரிய வேண்டும். ஓர் மனிதன் சொல்லக்கூடிய நோக்கத்தை புரிந்தாதான் அவனின் மீது ஓர் நன்னோக்கு, அவனின் மீது நல்லெண்ணம் ஏற்படும் என்பதற்காகத்தான் நான் இந்த விடயத்தை சொல்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் கண்ணியம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாத்தை நாங்கள் பெற வேண்டும். மாறாக வஹாபிகள் வழி தவறியது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாத்தை இல்லாமல் ஆக்கியது போன்று நாங்கள் ஆகிவிடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை என்றால், அன்னவருடைய ஷஃபாத்து இல்லை என்றால் நாம் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவமானப்படுத்தினால் அது அல்லாஹ் தஆலாவை அவமானப்படுத்தியதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய
உள்ளத்தை நோவினை செய்தால் அது அல்லாஹ்வை நோவினை செய்யக்கூடியதுதான். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோவினை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நோவினை செய்கின்றோம். அவனுடைய தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் சில விடயங்களை நான் இன்று சுட்டிக்காட்டினேன். ஏதும் தவறுதலாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். இல்மை கொண்டு நீங்கள் பிரயோசனம் பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சில விடயங்களை சொன்னேன். எனவேதான் நாம் கேட்ட விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும். கேட்டதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த விடயத்தை நாம் எங்களுடைய வாழ்நாளிலே அமுல்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்நாளிலே அந்த விடயங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை முடித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.